This video is sponsored by SPO Digital Marketing. நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸா இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரான்ஸ் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரான்ஸ் குழம்பு நீங்கள் இதே மெத்தடில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இந்த ப்ரான்ஸ் குழம்பு எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். கூடவே 3 தக்காளி, 1 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பீஸ் பட்டை, 4 பாதாம் அப்படி இல்லைன்னா 4 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரை மூடி இது நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு கடாயை வச்சிருக்கேன். 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை நான் ஆட் பண்றேன். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் பொடி நான் ஆட் பண்றேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு மூடி சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க இறாலை இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி சிம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணதுக்கு அப்புறமா ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா குக் ஆயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணா போதும். நமக்கு இறால் ஃபுல்லாவே குக் ஆயிரும். இப்போ நான் மூடி வைக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லாவே குக் ஆயிருச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ப்ரான்ஸ் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.